ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மியா குடல். இந்த ஈவினிங் ரொட்டீன் வீடியோவில் நான் எனக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுப்பேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போதுமே நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான சில ப்ரிப்ரேஷன்லாம் வீக்கெண்டில் செஞ்சு வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு தேவையான சில ஐட்டம்ஸும் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம எப்போதுமே ஈவினிங் ஃப்ரீ டயத்தில் தான் செஞ்சு வச்சுப்போம். ஸோ அதனால தான் இதை என்னோட ஈவினிங் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. அதனால் நான் இட்லி மிளகாய் பொடி அரைச்சி வச்சுக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு, பூண்டு, அதுக்கப்புறமா உப்பு, பெருங்காயம், இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருள். இந்த இட்லி மிளகாய் பொடி நிஜமாக சொல்லணும்னா நீங்கள் வீட்டில் அரைச்சிட்டு இருக்கிறப்பே உங்களுக்கு வாசல் வரைக்கும் அதோட வாசம் போகும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் தனியாகவே இட்லி மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்காக லிங்க் உங்களுக்கு ஐடச்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கலாம். அதை எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு பாலுக்காக நாட்டு சக்கரை ஒரு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை இந்த டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ போட்டிருக்கேன். இன்றைக்கி அம்மா அரைச்சி கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க அரைச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது டீ குடித்ததுக்கு அப்புறமா எல்லா பொருளையுமே நல்ல எண்ணெய் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தனித்தனியாக வறுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா பெருங்காயம், நல்ல இவ்வளோ பெருங்காயம் போட்டால் தான் வாசமாக இருக்கும். ஸோ மிளகாய், இந்த அளவெல்லாம் உங்களுக்கு அந்த தனியாக இட்லி மிளகாய் தூள் போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் அதில் போய் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த இட்லி மிளகாய் பொடி எப்படி அரைக்கணும்னு தெரியணும்னா. ஸோ கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது நல்லா வறுத்து கொட்டி வச்சுருந்தோம்ல, அது ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு, இதுவும் ஆறுனதுக்கு அப்புறமா பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாதி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி கலரில் அரைக்கிறப்ப, எண்ணெய் ஊற்றி அரைக்கிறப்ப வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக அதோட வாசம் போகாது, டேஸ்ட்டும். சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் ஒரு வீடியோவாக போடுங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் எவ்ரியூத்தோட நேச்சுரல் குளோ ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க், இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2 இல்லைனா 3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் அவசரமாக கிளம்புறீங்க, இல்லை உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னா இந்த பீல் ஆஃப் மாஸ்க் போட்டாலே நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி ஹெர்பல் இன்ஸ்டன்ட் க்ளோ ஆல்மண்ட் அண்ட் ஹனி ஃபேஸ் பேக் தான் இதுவும் நான் இது நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இது இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப உடனே கொடுக்காது. ஒரு 15 நாள் இல்லை ஒரு வாரத்திலே உங்களோட டிஃப்ரெண்ட் நல்லா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது நம்ம ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ப்ராடக்டோட ஒரு ரிவ்யூவும் ஒரு ரொட்டீன் வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்தது நான் லிப்ஸுக்குன்னு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட் தான். ஒன்று குட் வைப்ஸோட ஸ்ட்ராபெரி லிப் ஸ்க்ரப், ஒன்று லிப் பாம். ரெண்டுமே குட் வைப்ஸ் தான், ஆனால் வேறு வேறு ஃப்ளேவர். ஸோ இந்த லிப் ஸ்க்ரப் நீங்கள் நிறைய லிப்ஸ்டிக்லாம் போடுறீங்க, நல்ல மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லிப்ஸ் கொஞ்சம் நீங்கள் நைட் படுக்கிறப்ப கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல லிப்பை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு லிப் பாம் போட்டுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா மறுநாள் காலையில் பார்க்குறப்ப உங்களோட லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட இந்த கிரீன் டீ ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் பேக் அண்ட் ஃபேஸ் வாஷ். இது நான் எப்போதும் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை எனக்கு எப்போ தேவைப்படுதோ, இது எனக்கு டைம் இருக்குது, நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். நான் ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட ஆர்கன் ஃபேஷியல் ஆயில் தான் வித் கோல்டு லீவ்ஸ். என்கிட்ட சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க
கோல்டு லீவ்ஸ்க்கும் சில்வர் லீவ்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. கோல்டு லீவ்ஸில் வந்து அந்த கோல்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, சில்வரில் வந்து சில்வர் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வித்தியாசம். மற்றபடி உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் ரிசல்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக எனக்கு டைம் இருக்கிறப்ப வந்து இதை 4மே சேர்த்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் வந்து உங்களுக்கு வீட்டிலே எப்படி ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னோட ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான ஒரு ப்ராடக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட ஆரஞ்சல். இது வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு மாய்ஸ்சராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைமராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது அந்த ஆரஞ்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப அந்த ஆரஞ்சில் இருக்கிற அந்த ஒரு கூல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப சில்லுன்னு இருக்கும் போட்டதுக்கு அப்புறமா, ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதை நான் டெய்லி பேசிஸ்லையும் யூஸ் பண்ணிப்பேன், இல்லை என்னைக்காவது வேணும்னா நான் ப்ரைமராக கூட இதை யூஸ் பண்ணிப்பேன். இதை நீங்கள் ஹேருக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயே போட்டிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ப்ராடக்ட்டு. அடுத்தது எல்லாருக்குமே தெரியும் குட் வைப்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் மாஸ்க். இது வந்து ஏஜிங் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மி பண்ணும். ஸோ இதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாம் தாங்க நான் வந்து என்னோட ஸ்கின் கேருக்குன்னு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம். ஸோ என்னோட இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டோட எல்லா லிங்க்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இட்லி மிளகாய் பொடி வந்து சட்னி எல்லாம் இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக கை கொடுக்கும் அது, அதனால் நம்ம மாதத்துக்கு செஞ்சு வச்சுப்போம். அதே மாதிரி ஊறுகாய் ஐட்டமும் எதுவும் வந்து நமக்கு சைடிஷ் இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லெண்ணெயில் வந்து 1 கப் அளவுக்கு பூண்டை ஒரு 1.5 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்க போகிறேன். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்குனா போதும். நல்லெண்ணெயில் மட்டும்தாங்க செய்யணும், வேறு எண்ணெயில் செஞ்சோன்னா அந்த ஊறுகாவோட வாசமே போயிடும். ஸோ நல்லெண்ணெயில் இந்த மாதிரி ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வதக்கிட்டு அந்த பூண்டை எடுத்துக்கிறேன். இது என்னோட பழைய வீட்டில் செஞ்சது. இதுவும் வந்து நான் ஒரு ஈவினிங் டயத்தில் தான் செஞ்சேன், அதனால தான் இந்த ஈவினிங் ரொட்டீன் வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வந்து போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் எப்போதுமே வீட்டில் வெந்தய பொடி, அதை வந்து இதில் போட்டுக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெருங்காயத்தூள் போடுறப்ப ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த வெந்தய பொடி போடுறப்பையும் ரொம்ப வாசமாக இருக்கும். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப்பு வந்து அந்த பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து இது மேலே எடுத்து ஊற்ற போகிறேன். பூண்டு ஊறுகாய் பிடிக்காதவங்க ரொம்ப இருக்கவே முடியாது. நான் எல்லாமே வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. இது வந்து கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் தூக்கி காமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு வந்து நான் வெல்லம் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பூண்டை பாதி வந்து 3/4 வாசிக்கு மேலே வதக்கி வச்சுருப்போம். கொஞ்சோண்டு ஒரு 10 பல் வந்து தட்டி வச்சுருக்கோம், அதையும் இதுலேயே சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த பூண்டையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கலர் எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ருசியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட புளிப்பு காரம் உப்பு எல்லாத்தையுமே தூக்கி காமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு வெல்லம் வந்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பூண்டு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கடையில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான பூண்டு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி எனக்கு மாதத்துக்கு தேவையான சில ப்ரிப்ரேஷன்லாம் நான் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து கொஞ்சம் நம்ம ஷாப்பிங் எங்கேயாவது போயிட்டு வந்து லேட்டாக வீட்டுக்கு வந்தாலோ இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் எனக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் விஷ்மியா குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.